பூமிக்கு மேலே நாம் ஜாலியாக விளையாடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பூமிக்கு அடியில் என்ன நடக்கிறது தெரியுமா? அங்கே ஒரு பெரிய தீக்குழம்பு பட்டறையே இருக்கிறது. பூமிக்கு ரொம்ப ரொம்ப அடியில் பயங்கரமான சூடு இருக்கும். அங்குள்ள பாறைகள் எல்லாம் அந்த சூட்டில் உருகி கூழ் போல மாறிவிடும். இந்த சூடான தடிமனான கூழுக்குத்தான் மேக்மா என்று பெயர். மேக்மாவுக்குள் நிறைய வாயுக்களும் குமிழிகளும் ஒளிந்திருக்கும். நாம் ஒரு சோடா பாட்டிலை நன்றாக குலுக்கினால் உள்ளே என்ன நடக்கும்? நுரை பொங்கி வெளியே வர துடிக்கும் அல்லவா? அதே போலத்தான் மேக்மாவும். எனக்கு இங்கே ரொம்ப சூடாக இருக்கிறது, இடமும் பத்தவில்லை, நான் வெளியே போக வேண்டும் என்று மேக்மா கத்திக்கொண்டே இருக்கும். இதனால் அங்கே பயங்கரமான அழுத்தம் உருவாகும். மேக்மா எப்படியாவது வெளியே வர பூமிக்குள் இருக்கும் விரிசல்களை தேடும். ஒரு மலையின் உள்ளே இருக்கும் பெரிய குழாய் போன்ற ஒரு வழியை கண்டுபிடித்து வேக வேகமாக மேலே ஏறி வரும். மலையின் உச்சியை அடைந்ததும் அடக்கி வைத்திருந்த அழுத்தம் தாங்க முடியாமல் பூம் என்று எரிமலை வெடிக்கும். மேக்மா பயங்கரமான நெருப்பு புகையோடும் சாம்பலோடும் வானத்தை நோக்கி சிதறும். பூமிக்கு அடியில் இருந்தவரை அவன் பெயர் மேக்மா. ஆனால் வெளியே வந்து பூமியின் காற்றை சுவாசித்தவுடன் அவனுக்கு லாவா என்று புது பெயர் கிடைத்துவிடும். இந்த லாவா மெதுவாக மலமலையிலிருந்து வழிந்தோடி குளிர்ந்து போய் புதிய பாறையாக மாறிவிடும். பூமிக்கு அடியிலிருக்கும் அதிகப்படியான சூடும் வாயுக்களின் அழுத்தமும் தான் எரிமலை வெடிக்க காரணம். இப்படித்தான் பூமி தனக்குள் இருக்கும் அதிகப்படியான சூட்டை ஹப்பாடா என்று வெளியேற்றுகிறது.